கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு மாதமும் இங்கே வந்து உங்களோட கூட இருப்பது நான் பாக்கியமாக கருதுகிறேன். ஆண்டவர் எந்த நோக்கத்திற்காக கொண்டு வருகிறாரோ அதை ஒவ்வொரு நாளும் நிறைவேற்ற வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த ஊழியத்தை செய்வதற்கு எவ்வளோ திறமையானவர்கள், ஞானவான்கள், பரிசுத்தவான்கள், பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் நான் ஒவ்வொரு நாளும் யோசிப்பேன், ஆண்டவரே நான் எனக்கு தகுதியா ஆண்டவரே, என்னை கொண்டு போய் ஊழியத்தில் இப்படி எனக்கு பயன்படுத்துகிற ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நான் கேட்பேன். எனக்குள்ளே ஒரு இதுவாக இருக்கும், ஆண்டவர் நானா தகுதியா ஆண்டவரேன்னு சொல்லிட்டு. ஆனாலும் ஆண்டவர் கொண்டு வந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நல்ல வலது கரத்தை ஊத்தி அல்லேலூயா சொல்லுவோமா? நல்ல இடது கரத்தை ஊத்தி அல்லேலூயா சொல்லுவோமா? நல்ல ரெண்டு கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி தேவாதி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அவர் நம்பின ஒருவரும் வெட்கப்பட்டு போனதில்லை. அல்லேலூயா. நம்பிக்கொண்டு இருக்கிறவர்களுக்கு அவர் எப்போதும் துணையாகத்தான் இருக்கிறார். ஆமென். அதனால ஒரு முக்கியமான காரியத்தை நம் குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஆண்டவர் நம்ம எல்லா இடத்திலும் வருகிறவராய் இருக்கிறார். நம்ம ஒவ்வொருவரும் அநேகர் கடவுளை தேடி சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் கூப்பிட்டால் அந்த இடத்தில் வருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிங்க நம்ம ஆண்டவர் நம்ம மத்தியில இருக்கிறார் என்று? அல்லேலூயா. நம்ம மத்தியில இருக்கிறார். அதான் வசனம். அல்லேலூயா. நம்ம எடுத்து வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் அதனுடைய 6ஆம் அதிகாரம் 1-4 எடுத்து வாசிப்போம். 2 ராஜாக்கள் அதனுடைய 6 1-4 எடுத்து நம்ம வாசிப்போம். தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாய் இருக்கிறது. நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவர் ஒவ்வொரு உத்திரத்தை விட்டு குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். அதற்கு அவன் போங்கள் என்றான். 4 அவர்களில் ஒருவன், நீர் தயவு செய்து உமது அடியாரோடு கூட வர வேண்டும் என்றான். அதற்கு அவன், நான் வருகிறேன் என்று சொல்லி அவரோடு கூட போனான். அவர்கள் யோர்தான் நதி அருகே வந்தபோது மரங்களை வெட்டினார்கள். அல்லேலூயா. இந்த வசனத்துல என்னன்னா, தீர்க்கதரிசி புத்திரர்கள் அப்போது இருக்கிற இடம் நெருக்கமாக இருக்கிறது. அதனால நாம என்ன பண்ணோம், ஒரு விசாலமான இடத்தை உண்டாக்குவோம் சொல்லி அவங்க மரத்தை வெட்டுவதற்காக போகிறார்கள். எலிசாவிடத்துல சொல்லும் போது, நாங்க மரத்தை வெட்டலாம், நாங்க போகிறோம் என்று சொன்ன, நீ போங்கள் என்று சொல்லிவிட்டார். அடுத்தபடியாக அதில் தீர்க்கதரிசியில் ஒருவன், புத்திரில் ஒருவன் என்ன சொல்லுகிறார், ஆண்டவனே நாங்கள் போகிறோம், ஆனாலும் நீங்கள் எங்களோடு கூட வர வேண்டும் என்று சொன்னார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருக்கு தெரியும், அநேகர் தன் பலத்தை நம்பி போய்கொண்டிருக்கிறார்கள். நம்மளால எல்லாவற்றையும் முடியும், எல்லாவற்றையும் நம்மளால் செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி எண்ணத்துல போய்கொண்டிருக்கிறார்கள். ஆனா ஒருத்தர் பாருங்க, அதுல ஆண்டவரே நாங்க போறோம், மரத்தை வெட்ட போறோம், ஆனாலும் நீங்க வரணும். அல்லேலூயா. அவர் வந்தா அந்த இடமே ஒரு மாற்றத்தை காணும். அல்லேலூயா. இந்த சிறிய காரியமாக இருந்தாலும் சரி, அது பெரிய காரியங்களை இருந்தாலும் சரி, அவரை இல்லாம நம்மளால ஒன்றுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. அந்த ஒரு விசுவாசம் நமக்குள் இருக்க வேண்டும். எங்க போனாலும் அவரை நாம் வரவேற்க வேண்டும். ஆண்டவரே நீங்க வாங்க என்று சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் நமக்குள்ள இருக்க வேண்டும். அதுதான் சொல்றாங்க, ஆண்டவரே நீங்க வாங்க, நீங்க வராம ஒண்ணுமே பண்ண முடியாது. அவர் வரணும். அல்லேலூயா. அவர் வரணும். எந்த காரியமா கொஞ்ச நாளாவே என்னோட ஜெபம் இப்படிதானே இருக்கும். இப்பவுமே போகும்போது நான் முன்னால அப்படி ஜெபம் பண்ண மாட்டேன். ஆனா கொஞ்ச நாள் ஜெபம், ஆண்டவரே நான் சபைக்கு போறேன், என் கூட வாங்க. ஆண்டவரே நான் இப்போ கடைவீதிக்கு போறேன், என் கூட வாங்க ஆண்டவரே. அது என்னன்னு தெரியல, இந்த வாரம் மெசேஜ் எடுக்கும்போது இந்த வசனத்தை கொள்ளிதான் எனக்கு வரணும். ஆண்டவர் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியும். ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்துக்கு வரணும்.
நம்ம பலத்தை நம்பியோ, நம்முடைய பராக்கிரத்தை நம்பியோ, நம்முடைய ஞானத்தை நம்பியோ, நம்முடைய பதவியை நம்பியோ, நம்முடைய வேலையை நம்பியோ, நம்முடைய குடும்பத்தை நம்பியோ, நம்ம பணத்தை நம்பியோ நம்ம போவோம் என்றால் அது நமக்கு நிலைக்காது. ஆனா அவரை நம்பி, ஆண்டவரே நீங்க வாங்கப்பா, எங்க குடும்பத்துக்கு வாங்க, எங்களுடைய கிராமத்துக்கு வாங்க, எனக்குள்ள வாங்க ஆண்டவரே. அவர் வந்தா எல்லாம் ஒரு மாற்றம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவர் வரணும். இந்த வார்த்தையின் அடிப்படையிலாக வேதாகமத்துல சில சம்பவங்களை சொல்லி நாம் ஜெபித்து கடந்து போக விரும்புகிறோம். அப்போ அந்த எலிஷாவை அந்த தீர்க்கதரிசி புத்திரர் ஒரு என்ன பண்ணாரு, நீங்க வரணும், நாங்க மரத்தை வெட்டுவோம், ஆனாலும் நீங்க வரணும். அல்லேலூயா. அப்ப அவர் எந்தெந்த காரியத்துக்கெல்லாம் வரணும், எப்படிலாம் வந்தா எங்க ஒரு மாற்றம் நடக்கும் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எடுத்துக்கொள்ளலாம். யோவான் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனத்துல இருந்து வாசிக்க போகிறோம். பெத்தானியா ஊர் எருசலேமுக்கு சமீபமாய் ஏறக்குறைய 2 மைல் தூரத்தில் இருந்தது. அவர் பெத்தானியா ஊருக்கு போக அந்த சம்பவத்தை எல்லாம் நான் வாசிக்கும் போது அதுல பார்த்தீங்கன்னா லாசுரு மரித்து போயிருக்கிற ஒரு சம்பவம். அவனுடைய சகோதரிகளாக மார்த்தாள் மரியாதை குறித்து நாட்களை பார்க்கிறோம். அந்த ஊர்ல, பெத்தானியா ஊர்ல அவர் லாசுரு மரித்து 4 நாட்கள் பிறகு அந்த ஊரை தேடி வருகிறார். அப்ப அங்க வரும் பொழுது அப்படியே படிக்கும்போது பாத்தீங்கன்னா அதுல நம்ம மார்த்தாள் எதிர்கொண்டு போகிறார்கள். அது 11:20 வாசிங்க. இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனால் மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்தார். அப்ப முதல்ல யார் போறாங்கன்னா மார்த்தாள் போகிறார்கள். மார்த்தாள் போய் இயேசு கிட்ட போயிட்டு அப்படியே படிக்கும்போது சொல்றாங்க, மார்த்தாளோ இயேசுவின் இடத்தில் வந்து, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரினால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்று சொல்றாங்க. அவங்க ஒரு சகோதரன் மரித்த நிலையில் இருக்கிறான், மரித்து போய் இருக்கிறான், ஒரு இழப்பின் மத்தியில இருக்கிறாங்க. துக்கத்தினால் நிறைந்தப்பட்ட ஒரு வீடாக அந்த வீடு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அவங்க ஆறுதல் சொல்ல, அந்த படிக்கும்போது ஆறுதல் சொல்ல அநேகர் வந்திருக்கிறாங்க. அந்த துக்கத்தில் இருக்கும்போது உன்னை கேள்விப்படுகிறார்கள், இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார்னு சொல்லி. உடனே கேள்விப்பட்ட போது மார்த்தாள் ஓடி இயேசு கிறிஸ்துவோட போயிடுது, ஆண்டவரே நீங்க இங்கே இருந்துறீங்கன்னா என்ன பண்ணுங்க, என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டானே அப்படின்ற போல சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு அப்புறம் ஆண்டவர் அவர்களோடு உரையாற்றுகிறார். அதன் பின்பாக மீண்டுமாக 11:30 வாசிங்க. இயேசு இன்னும் கிராமத்துக்குள் வராமல் மார்த்தாள் தம்மை சந்தித்த இடத்திலே அவர் எங்க இருக்கிறார்? அவன் இன்னும் மார்த்தாள் போய் சொன்ன பிறகும் அவர் ஊர்ல வரல, அவர் அங்கேயே தான் இருக்கிறார், வெளியிலே தான் இருக்கிறார். ஆனா அடுத்து 32 வாசிங்க. இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்றார். படிங்க. அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்து யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரம் அடைந்து, அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். அப்பொழுது யூதர்கள், இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். அவர்களில் சிலர், குருடனுடைய கண்களை திறந்த இவனை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா என்றார்கள். அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையினிடத்துக்கு வந்தார். அது ஒரு குகையா இருந்தது, அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. போதும். இதுல இந்த காரியத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மார்த்தாள் போறாங்க. இயேசுவை நோக்கி வரும்போது அவர் அந்த இடத்துல இருந்தால், ஆனால் மரியாள் அந்த இடத்துல போகும்போது அவர் போயிட்டு, ஆண்டவரே நீங்க இருந்திருந்தனால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டேனே என்று சொன்னபோது அவர் அழுகிறார். தன் கண்ணீர் விடுக்கும் பொழுது அவரும் ஆண்டவரும் நம்ம கூட இருந்தால் அழுகுறாங்க, ஆண்டவரும் கலங்கினார் என்று நாம் பார்க்கிறோம்.
இதுல என்னன்னா, மார்த்தாள் போகும்போது அவர் வரல, ஆனா மரியாள் போகும்போது மரியாளுடைய அந்த கண்ணீரை பார்த்து அவர் ஊருக்குள்ள வருகிறார். அப்ப அந்த மார்த்தாள் மரியாளை குறித்து நம்ம வாசிக்கும் போது அவர் எப்படிப்பட்டவர்கள் என்று லூக்கா 10 அதனுடைய 39-40 வசனம் வாசிக்கும் போது, மார்த்தாள் எப்படிப்பட்டவளாய் இருந்தால், மரியாள் எப்படிப்பட்டவளாய் இருந்தால் என்று வாசிக்கும் போது, மார்த்தாள் எப்படிப்பட்டவளாய் இருந்தால் பற்பல வேலையினாலே அவதிப்பட்டு கொண்டிருக்க, அதுதான் முக்கியம் என்று சொல்லி அதன் மூலமாக இயேசுவை திருப்திப்படுத்தலாம் என்று சொல்லி லௌகிக கவலைகளினாலே அவங்களை நிறைந்திருந்தவர்களாய் இருக்கிறார்கள். ஆனா மரியாள் அப்படி அல்ல, தேவையானது ஒன்றே என்று சொல்லி அவருடைய பாதம்தான் தன் வாழ்க்கை என்ற பாடத்திலே அமர்ந்திருந்தாள். அதுதான் ஆண்டவர் பிரியமாக இருந்தது என்று சொல்லுகிறார். அத மார்த்தாளே, நீ பற்பல வேலைகள் நிமித்தம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய், தேவையானது ஒன்று, அதை மரியாள் செய்து கொண்டிருக்க. நமக்கும் தேவையானது ஒன்று. அல்லேலூயா. அநேக காரியங்கள் நமக்கு வேண்டும், எல்லா வேலையும் செய்ய வேண்டியதுதான். ஆனா அதை பார்க்கலும் நம்ம தேவனுடைய பாதம் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அந்த பாதத்திலே அமர்ந்து காத்து கொண்டிருந்த மரியாள் போகும்போதுதான் ஆண்டவர் அந்த ஊருக்கு வருகிறார். அல்லேலூயா. நம்முடைய ஊர் எப்படிப்பட்டதா இருக்கு? செஞ்சேரிப்புதூர் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை நீங்கள் கண்ணிட்டு பார்த்தீர்கள் என்றால், இந்த ஊர் ஒரு இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஊராகத்தான் இருக்கிறது. இந்த ஊர் எல்லாம் குடிக்கு அடிமையாக இருக்கிறார்கள் அநேகர். இந்த ஊர் எல்லாம் வெளிச்சத்தின் அருமையை காணாமல் இருக்கிறார்கள். இந்த ஊர் எல்லாம் பார்த்தினா ஆவியில் மரித்து போனவர்களாகத்தான் இருக்கிறார்கள். இந்த ஊர் எப்படிப்பட்டதா இருக்கிறது? எல்லா லௌகிக கவலைகளால் அவதிப்பட்டவர்கள் அந்த உலக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், உலகத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவனை பறித்த ஒரு அன்பு இல்லை, தேவன் அற்றவர்களாய் இருக்கிறார்கள். தேவன் அற்றவர்களாய் இந்த ஊர் இருக்கிறது. அப்ப இந்த ஊர் இப்படியே தான் இருக்க வேண்டுமா? இந்த ஊரை சீர்படுத்த யாரால முடியாதா? இந்த ஊரை சீர்படுத்த, இந்த ஊர் நல்ல ஒரு நிலைக்கு வர, ஒரு வெளிச்சத்தை காண வேண்டும் என்றால், எப்படிப்பட்ட உயர் பதவியில் இருக்கிற பிரதமரே வந்தாலும் சரி, ஜனாதிபதியே வந்தாலும் சரி, மாறி மாறி அவர்கள் பிரதமர் ஜனாதிபதி மாறி மாறி வந்தாலும், யார் வந்தாலும் இந்த ஊர் அப்படியாகத்தான் இருக்கும், அடிமைப்பட்டு போய் தான் இருக்கும். இந்த ஊரை திருத்த முடியாது. குடிக்கிறவர் குடித்துக் கொண்டுதான் இருப்பார்கள், அசுத்தாவில் இடம் கொடுத்து கொண்டுதான் இருப்பார்கள். அவர்களுக்கு தேவனை பற்றி அறிவு அல்ல. அப்ப யார் இந்த ஊரை மாற்ற முடியும்? அப்ப அந்த நாட்கள்ல லாசரு மரித்து போய் இருக்கிறான். அப்ப மரித்து போன அந்த லாசரு உயிர்த்தடை செய்ய வேண்டும். 4 நாட்களாக அவன் உயிர் பெறவில்லை, உயிர் மரித்து போய் தான் இருக்கிறான். அப்ப யார் வந்தா இந்த ஊர் சீர்படும்? முதல்ல இயேசு கிறிஸ்து நம்ம கிராமத்துக்கு வர வேண்டும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இதில் உட்பிரவேசிக்க வேண்டும். அப்ப யார் கூப்பிட்ட ஆண்டவர் வருவார் என்றால், அவர் பாதத்தில் அமர்ந்து ஒவ்வொரு நாளும் கூப்பிட்டு கொண்டிருக்கிறார். நீங்க உங்கள் நிமித்தம் இந்த ஊருக்கு வருவார். ஆண்டவரே, என் கிராமம் இப்படியாக இருக்குது, என் கிராமம் இப்படியாக இருக்குது ஆண்டவரே. விபச்சாரம் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள், விக்கிரகத்தின் பிடியில் இருப்பவர்கள் விக்கிரகத்தை அடிமையாக தான் இருக்கிறார்கள், போதை வஸ்தற்கு அடிமையா இருப்பவர்கள் அதுக்கு அடிமையாகத்தான் இருக்கிறார்கள். யார் ஆண்டவரே இவர்களை மாற்ற முடியும்? எத்தனை எம்எல்ஏக்கு வந்தாலும் ஒரு போஸ்டர் ஒட்டுவாங்க, எம்எல்ஏக்கு நம்ம ஊருக்கு வருகிறார், வந்தாலும் ஒரு மாற்றம் இருக்காது. அந்த நாட்கள்ல அநேகர் குடித்து கொண்டிருப்பார்கள். எம்பிக்கள் வருகிறார்கள் என்றால் போஸ்டர் ஒட்டி கொண்டிருப்பாங்க, நல்ல பாதுகாப்பு துறைகள் அநேக வருவாங்க. ஆனா ஒரு மாற்றம் இருக்கு, அப்போதெல்லாம் குற்றங்கள் அதிகமாய் கொண்டிருக்கும். முதலமைச்சர் வந்தாலும் சரி, பாதுகாப்பு அதிகமாக தவிர குற்றங்கள் குறையாது, குற்றங்கள் இன்னும் அதிகமாய் கொண்டுதான் இருக்கும். பிரதமர் வந்தாலும் சரி, இல்ல புகழ்பெற்ற துறைத்துறையினர் வந்தாலும் சரி, சினிமா புகழ் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் இந்த ஊர் இன்னும் குற்றங்கள் இன்னும் அதிகமாய் போகுமே தவிர குறையாது. அப்ப யார் இந்த ஊரை திருத்த முடியும்? இந்த கிராமத்துக்குள் யார் வந்தால் இந்த கிராமம் மாற்றம் அடைய வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து வந்தால் தான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த ஊருக்கு வந்தார் என்றால் செஞ்சேரி புதுவை ரட்சிக்கப்பட்டு போகும். அல்லேலூயா. ஆவியில் மரித்தவர்கள் எல்லாம் உயிர்த்தெழுவார்கள். அந்த நாட்களை இயேசு கிறிஸ்து வந்த பொழுதுதான்
மரித்த லாசரு உயிரோடு எழுந்தான். அல்லேலூயா. இந்த நாட்கள்ல இந்த மரித்து போயிருக்கிற இந்த ஊர் மக்கள் உயிர் தழ வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து இந்த ஊருக்குள்ள வர வேண்டும். அதற்கு மார்த்தாளை போல அல்ல, மார்த்தாளை போல நம்ம மற்ற காரியங்களுக்காக கவலைப்பட்டு கொண்டு அதற்காக ஜெபித்துக் கொண்டு இருப்பதற்காக அல்ல, ஒவ்வொரு நாளும் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நம்ம ஜெபித்துக் கொண்டு இருப்போம் என்றால் அந்த ஆத்துமாக்களை ஆண்டவர் உயிர்ப்பிக்க நாட்களை வருவார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அந்த ஆத்துமாக்கள் உயிர்ப்பிக்க குடித்து விட்டு தெருவில் வீழ்ந்து கிடக்கிற பார்த்து மற்றவர்களை போல வேடிக்கை பார்த்து கொண்டு வரக்கூடாது. அவர்கள் குடித்து விட்டு வீழ்ந்து கிடக்கிறார்கள் என்று ஆண்டவரே இந்த ஆத்மா அடிமைப்பட்டு போயிருக்கிறது, ஆண்டவர் மரணத்திற்கு விளிம்பில மரணத்தின் வழியில் போய்கொண்டிருக்கிறது, நரகத்தை நோக்கி இந்த ஆத்மா போய்கொண்டிருக்கிறது ஆண்டவர் சொல்லி நீங்க முழந்தால் படிட்டு அந்த ஆத்மாக்காக நீங்க ஜெபிப்பீர்கள் என்றால் அவன் உயிர் தெழுப்படுவான். அல்லேலூயா. ஆவில் உயிர் தெழுப்படுவான். அது உங்ககிட்ட தான் இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம பார்க்கணும், ஏன் நம்ம மட்டும் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம், எல்லாம் அப்படியே தானே இருக்கிறாங்க. பில்லி சுனத்துக்கும் மந்திரத்துக்கும் குறி சொல்லத்துக்கும் ஜாதகத்துக்கும் ஜோசியத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து ஓடிக்கொண்டிருக்கிற இந்த ஊர் அதுக்கு அடிமையாக தானே இருக்கிறது. ஏன் ஒன்னும் திருந்தல? எங்க பார்த்தாலும் விக்கிரக ஆராதனை அங்கங்க போய்கொண்டுதான் இருக்கிறது. சாதிக்கு ஒரு சாமி என்று சொல்லி எப்படியாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எதுக்காக? எல்லாம் சாதிக்கு ஒரு சாமி என்று சொல்லி போய்கிட்டு இருக்காங்க. கீழ் சாதினாமே அங்க வரக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு மாத்திரம் ஒரு சாமி என்ற பேர்ல இப்படியாக ஊர்ல அநேக பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதனால ஊர் ஒரு மாற்றம் வரனா இல்ல, அதுல ஒரு மாற்றம் கிடையாது. மாற்ற வேண்டும் என்றால் நீங்கள் ஆவில் கலக்கமுடையவர்களாக நீங்க தேவனிடத்தில் அழுக வேண்டும். அல்லேலூயா. கண்ணீர் விட வேண்டும். மரியாள் கண்ணீர் விட்டாள். கண்ணீர் விட்டது நிமித்தம் அந்த லாசரு ஆண்டவர் உயிர்த்தெழ செய்தார் என்றால் இந்த கிராமத்தில் அவர் உள்ள வரணும். ஆமென். அவர் உள்ள வந்தார்னா யாரெல்லாம் ஆவில மரித்து போயிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் உயிர்த்தெழ செய்வார். அல்லேலூயா. அவர் வந்துட்டால சபை நிரப்பப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நம்ம நினைச்சு கூட பார்க்க மாட்டோம். இவங்களாம் ரட்சிக்கப்படுவாங்களா நினைச்சு கூட பார்க்க மாட்டோம். அவங்கெல்லாம் சபையை தேடி வருவார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அது வேலம். இந்த காலம் மிக சமீபமா இருக்கிறது. விசுவாசிக்கிற நல்ல கரங்களை தட்டி ஓ தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. முதல்ல எங்க வரணும்? அவரே நம்ம கிராமத்துக்கு வரணும். அடுத்தபடியாக நம்ம பார்க்க போறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா அவர் கிராமத்துக்கு வந்துட்டாரு. கிராமத்துக்கு வந்து நம்ம எடுத்ததுக்காக நம்ம லூக்கா 19ஆம் அதிகாரம் எடுத்து வாசிக்கலாம். 19 அதோட 1 நம்ம வாசிப்போம். லூக்கா 19ஆம் அதிகாரம். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யமாயுமாய் இருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகையுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அல்லேலூயா. முன்ற பார்த்தா அவருக்கு ஊருக்குள்ள ஆண்டவர் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு இந்த நாட்கள் அடுத்தபடியாக எங்க வந்த ஒரு மாற்றம் நடக்கும் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். சகேயு என்ற ஒரு மனுஷன் ஆயக்காரனும் ஒரு ஐஸ்வர்யமானாக இருக்கிறான். ஆயக்காரர் என்றால் வரி வசூலிக்கிற தொழிலை செய்கிறவர்கள். அந்த நாட்கள் ரோமபுரி அரசாங்கம் யார் தனக்கு அதிகமாக பணம் கொடுக்கிறார்களோ, தொகை கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அந்த துறையை கொடுப்பார்களாம். இப்ப இந்த ஆயக்காரர்களுக்குன்னு சம்பளம்னு கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எவ்வளவு அதிகமா ஒரு மனுஷனிடத்துல எவ்வளவா வரி அதிகமா வசூலித்து அவர்களுக்கு ரோமர் அந்த அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய குறிப்பிட்ட வரியை மட்டும் கொடுத்து மீதியை இவங்க வச்சுக்கொள்வாங்க. அதனால தான் அந்த ஆயக்காரர்கள் முழுவதும் பார்த்தோன்னா பயங்கரமா ஐஸ்வர்யவானா இருந்தாங்க. அதுல ஒருத்தன் தான் அந்த சகேயு. இப்படியாக மக்களை வஞ்சித்து மக்களுடைய வரி பரணத்து நிமித்தம் அவர்களை என்ன பண்ணாங்களாம், அவர்கள் கொஞ்சம் ரோமருக்கு கொடுத்து விட்டு பேலன்ஸ் பார்த்தா இவங்க அதன் மூலமாக ஐஸ்வர்யவானாக இருந்தார்களாம்.
அப்படியாகத்தான் அநேகர் அதனால தான் ரொம்ப கோவப்பட்டு இவர்கள் எல்லாம் எப்படி நல்லா இருப்பாங்களான்ற மாதிரி நான் சொல்லுவேன். நம்ம ஊர்ல சொல்ல வேணா நல்லா இருப்பானான்னு சொல்லிட்டு. அது போல வந்து பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஆயக்காரெல்லாம் பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு கோபம் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு இது செய்யறானே, இப்படிப்பட்ட வேலையை செய்யறானே, இப்படிப்பட்ட ஒரு ஏமாற்றுக்கிறானே அப்படின்ற மாதிரி மற்றவங்களாம் சொல்லி சொல்லி அதை பத்தி அவங்களுக்கு கவலை இல்லை. ஊராருடைய சாபம், அவன் எல்லாம் யார் எப்படி போனான்னா, யார் அழுதான்னா, யார் கண்ணீர் வடிச்சான்னா அவரை பத்தி அவங்களுக்கு கவலையே இல்லை. அவங்களுக்கு தேவை நான் நல்லா இருக்கணும், நம்முடைய குடும்பம் நல்லா இருக்க வேண்டும். அப்படியாகத்தான் அவங்க நினைத்தாங்க. அப்படித்தான் அந்த சகேயு என்னப்பட்டார், அப்படியாக வாழ்ந்து கொண்டிருந்தார். யாரை பற்றி கவலை இல்லை. ஐயோ இவன் குடும்பம் என்ன ஆகுமோ, இவன் எப்படி ஆகுமோ அப்படின்ற மாதிரி கவலை இல்லை. மாறாக அவங்க என்ன பண்ணாங்க, தான் நல்லா இருந்தா போதும் அப்படின்ற எண்ணத்துல தான் இருந்தான். ஆனா அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு ஒரு வாஞ்ச என்னன்னா, இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, எரிகோ பட்டணத்துல வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே இவருக்குள்ள என்னன்னா, இயேசுவை பார்க்க தான் போறார். இயேசு எப்படிப்பட்டவரோ அப்படி என்பதை பார்க்க தான் போறார். இயேசு எப்படிப்பட்டவரோ, அவர் எப்படி இருப்பாரு, அவர் உயரமா இருப்பாரா, இல்லை வெள்ளையா இருப்பாரா, கருப்பா இருப்பாரா, அவர் எப்படிப்பட்டவரோ என்பதை பார்க்க போனார். ஆனா பார்க்க போன நேரத்துல அவரை பார்க்க முடியல. ஏன்னா அவ்வளோ ஜனக்கூட்டம், இவரை போல அநேகர் தேடி வந்துட்டாங்க. இயேசு எப்படிப்பட்டவரோ, அவர் எப்படிப்பட்ட அற்புதம் செய்வாரோ, அவர் எப்படிப்பட்ட பேச்சு பேசுவாரோ அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்க்க வந்துட்டாங்க. ஒரு பக்கம் அவர் அற்புதம் செய்த பார்க்க வந்தாங்க, ஒரு பக்கம் அவரை எப்படி பேசுவார்னு பார்க்க வந்தாங்க, இன்னொரு பக்கம் அவர் என்ன பேசுவார் குற்றம் கண்டுபிடிக்கலான்னு ஒரு கூட்டம். அப்படிப்பட்ட கூட்டங்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஆனா இவரும் யாரு, இந்த சகேயுன்றவரும் ஆண்டவரை தேடி போய் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. போனார், எல்லாம் கூட்டமா இருந்துச்சுன்னு என்ன பண்ணுவாங்க, இவங்க திரும்பி வந்துடல. கூட்டமா இருந்துருச்சு, சரி விடு, நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், நமக்கு தான் எல்லாமே இருக்குது, நம்ம பணம் இருக்கு, சொத்து இருக்கு, நமக்கு எல்லா வசதியும் இருக்கு, பணத்தால எல்லாத்தையும் சாதிக்க முடியும் என்பதற்காக அவர் திரும்பி வந்து விடல. நம்மளா தான் என்ன பண்ணுவோம், சபைக்கு வரலாம், சபைக்கு ஏதோ ஒரு தடைப்பட்டுச்சுன்னு என்ன பண்ண நின்றுவோம். சரி தடை வந்துச்சு, எதுக்கடா நம்ம போனா அடுத்த வாரம் பார்த்துக்கலாம்னு சொல்லி யார் கேட்க போறா, யாரும் கேட்கறதுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்ற மாதிரி நினைச்சு என்ன பண்றோம், சபைக்கு நம்ம லீவ் போட்டுடுறோம். ஆனா அவர் பாருங்க, அந்த தேடுதல் போறாரு. அவர் குள்ளமா இருந்தபடினால அவர் தேடி தேடி பார்த்தோம், அவரை பார்க்க முடியல என்பதற்காக, எப்படியாவது இந்த இயேசுவை பார்க்க வேண்டும் என்பதற்காக அவர் என்ன பிரயாசப்படுகிறார். அல்லேலூயா. அவர் பிரயாசப்பட்டது கூட இருந்து யாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஆனா யாருக்கு தெரிஞ்சது, மனுஷன் முகத்தை பார்க்கணும், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தை பார்த்து அவர் வாஞ்சியை பார்த்தார். பார்த்து அவன் முன்னாடி இந்த வழிதான் வருவார்னு சொல்லி போயிட்டு ஒரு காட்டு மரத்துல ஏறி மேல போய் நின்று எப்படி அந்த இயேசுவை பார்த்து விட வேண்டும் என்று அவன் பிரயாசத்தை பார்த்து இயேசு கிறிஸ்து போய் சொல்லுகிறார், சகேயுவே நீ இறங்கி வா, நான் இன்று உன் வீட்டுக்கு வருகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அவனுடைய அந்த தேடுதல் அந்த நாட்களை இயேசுவை அந்த இடத்துல நிற்க வைத்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் கீழான இருந்த மனுஷன் தன்னுடைய இப்ப தேடுதல் எப்படியான மேலாக தேடி போறான். அல்லேலூயா. மேலானவரை தேடுவதற்காக மேல போறான். அநேகருக்கு வந்து பார்த்தனா கீழானவைகளை தேடிக்கொண்டிருப்பாங்க. கீழானவரை தேடிக்கொண்டிருக்கிறாங்கன்னா என்ன இருக்குன்னா, பாதாளத்துக்குரியவைகளை தேடிக்கொண்டிருக்கான். பாதாளம் கீழே தான் இருக்கு, ஆனா பாதாளத்துக்குரிய காரியங்களே சிந்தித்துக் கொண்டு அவையே தேடிக்கொண்டிருப்பார்கள். அவர்களை இயேசு அவர்கள் நிற்க மாட்டார். அல்லேலூயா. இவன் கீழானவர்களை விட்டு மேலானவர்கள் தேட ஆரம்பிச்சான். அல்லேலூயா. பரலோகத்துக்குரியவர்களை தேட ஆரம்பிச்சான். பரலோக ராஜாவை அவன் தேட ஆரம்பித்தான். அதனால பரலோக ராஜா நின்று சகேயுவே நீ வா என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி எடுத்து வாசிக்கலாம். அதை பார்த்தீங்கன்னா, சகேயுவே அது அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்த பார்த்து அவனை கண்டு, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஃபர்ஸ்ட் எங்க வரணும்னு சொன்னாருங்க, ஊருக்கு வரணும்னு சொன்னார். இப்ப யாருக்கு, இப்ப வீட்டுக்கு வரணும். அல்லேலூயா. அவர் வீட்டுக்கு வரணும். அப்ப சாபம் இங்க இருக்குது. சாபத்துல வீட்டுல என்ன இருக்குது பார்த்தா, எல்லாம் சாபத்துக்குரியான காரியங்கள் இருக்கிறது. அநியாயமா சம்பாதித்த சொத்துக்கள் அவன் வீட்டுல இருக்குது, பணம் இருக்கிறது. சாபத்துக்குரிய காரியம் அவனுக்குள் இருக்கிற வீட்டில் தங்கி இருக்கிறது. அவன் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டான், இயேசு இன்னைக்கு எங்க வீட்டுல வருவாருன்னு நினைச்சு கூட பார்த்திருக்கான். ஏதோ மற்றவங்களை போல பார்த்துட்டு நம்ம வந்துடுவோம்.
எப்படியாவது பார்க்க வேண்டும் என்பதற்காக போனான். அந்த நாளிலே அவன் வீட்டுக்கு இயேசு வருவார், அவனுடைய மாற்றம் வரும் என்று அவன் நினைச்சு கூட பார்க்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. அது போலதாங்க ஆண்டவர், நம்ம நினைச்சு கூட பார்க்க மாட்டோம். நம்ம வீட்டுக்கார் திருந்துவாருன்னு நினைச்சு கூட பார்க்க மாட்டோம். ஆனா ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கொடுப்பார். அதுக்கு இயேசு உங்க வீட்டுக்கு வரணும். அல்லேலூயா, இயேசு உங்க வீட்டுக்கு வரணும். நம்ம அடுத்த வாசித்தே இருக்கும்போது அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகை நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றார். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாம் குமாரனாய் இருக்கிறானே. அல்லேலூயா, நல்ல கரங்களை தட்டுவோமா. அல்லேலூயா. அப்ப அந்த வீட்டுக்கு ரட்சிப்பா நினைச்சு கூட பார்க்கலங்க. அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வரும்னு சொல்லிட்டு பணம் தான் வாழ்க்கைன்னு நினைச்சிருந்தான். பணத்தினால எதையும் சாதிக்கலாம் நினைச்சிருந்தான். எல்லாவற்றை ஏமாற்றி வாங்கி தன் சொத்து சேர்த்து தனக்காக தன் பிள்ளைகளுக்காக சொத்து சேர்த்து கொண்டிருந்த ஒரு மனுஷன், மற்றவங்களை பற்றி கவலைப்படாத ஒரு மனுஷன். ஆனா இயேசு கிறிஸ்து அவன் வீட்டுக்கு வந்தபோது மாற்றம் நடக்க ஆரம்பிக்குது பாருங்க. அந்த சாபத்துக்குரிய காரியங்கள் எல்லாம் வெளியேறி போகிறது. அவன் சொல்றான், என் ஆஸ்தியில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். ஒரு ஐஸ்வர்யவான் ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன், நல்ல போதகரே, நான் நித்திய ஜீவனை சொந்தத்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவை கேட்கிறான். அப்ப கேட்கும் போது அவன் சொல்லுகிறார், ஆண்டவரே, நீங்க எல்லாவற்றையும் நீங்க வந்து விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக, இதெல்லாம் செஞ்சா போதும் அப்படின்னு சொல்றா போல. அப்ப சொல்லும் போது, இதெல்லாம் நான் சிறு வயது முதற்கொண்டே நான் கை கொண்டு இருக்கிறேன். அவருக்குள்ள ஒரு மேட்டிமே, நான் இதெல்லாம் என்கிட்ட இருக்குது, நான் வந்து கை கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் உன்னிடத்துல ஒரு குறை உண்டு, நீ என்ன பண்ணு, உன்னிடத்துல ஆஸ்தி விற்று தரித்திரத்துக்கு கொடு என்று சொன்னான். அது அவருக்கு ரொம்ப துக்கமாயிடுச்சு. அவன் கொடுக்கல, அவன் போயிட்டான். அவன் என்னன்னா ஆண்டவரை பார்க்கல. யாரை நேசிக்கிறான்னு அர்த்தம், சொத்தை நேசித்து கொண்டு இருக்கிறார். அதான் ஆண்டவர் உணர்த்துறாரு, நீ என்ன பண்ற, நீ இதெல்லாம் கை கொண்டு இருந்தாலும் நீ என்ன பண்ற, உன்னுடைய இருதயம் எது மேல நோக்கமா இருக்குது, நீ சேர்த்து வச்சுக்கிற அந்த பூமிக்குள்ள சேர்த்து வச்சுக்கிற பொக்கிஷத்தின் மேல தான் உன் நோக்கமா இருக்கிற. அதனால அதை வித்து எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு கொடு, நீ வந்து என்ன பண்ண, அதற்கான பரலோகத்தின் பலனை காண்பா என்று சொல்றாரு. அவன் என்ன துக்கம் பட்டு அதை விற்க மனது இல்லாம போய்விடுறான். ஆனா இவன் சேர்த்து கொண்டே இருக்கிறான் சொத்தை. யாருங்க, இயேசுக்கு சொல்ல, உன் சொத்தை வித்து நீ பாதி என்ன பண்ணு, ஏழைகளுக்கு கொடுன்னு சகைக்கிட்ட ஆண்டவர் சொல்லவே இல்லை. ஆனால் அந்த வீட்டுக்கு போன உடனே என்ன நடக்குது, ஆட்டோமேட்டிக்கா நடக்குது பாருங்க. சொத்தை விட்டு, என் ஆஸ்தியில் பாதியை விட்டு என்ன பண்ண, ஏழைகளுக்கு நான் கொடுக்கிறேன். அது மாத்திரம் இல்ல, நான் யாரை என்ன ஏமாற்றத்து உண்டான 4 மடங்காக நான் திருப்பி செலுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். எல்லாம் ஏமாற்ற, மற்றவர்கள பொருள் எல்லாம் இப்ப எல்லாம் எங்க போகுது, வெளியே போயிடுது. இப்ப அந்த வீட்டுக்கு என்ன வந்து ரட்சிப்பு வந்தது. நம்ம நினைச்சுக்கலாம், நமக்கு மனைவி இன்னும் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்களே, நம்ம கணவன் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறானே, நம்முடைய குழந்தைகள் பிள்ளைகள் இன்னும் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்களே, நம்ம தாயின் தகப்பனார் இன்னும் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்களே அப்படின்னா இன்னும் இயேசு கிறிஸ்து உங்க வீட்டுக்கு வரலன்னு புரிஞ்சுக்குங்க. இயேசு கிறிஸ்து வந்தாலே ஒரு மாற்றம் தெரியும். ஒரே நாள்ல ஒரு மாற்றம் நடக்கணும்னா இந்த நாட்கள்ல அப்ப நம்ம புருஷனோ நம்ம மனைவியோ நம்ம பிள்ளைகளோ இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள் என்றால் என்ன காரணம், இயேசு கிறிஸ்து இன்னும் வீட்டுக்கு வரல, நீங்க அனுமதிக்கலன்னு அர்த்தம். பிறருடைய காரியங்கள், பிறருடைய பொருள்கள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது. அது பணமாக இருந்தாலும் சரி, அது நகையாக இருந்தாலும் சரி, இல்ல மற்றவர்களுடைய சொத்துக்களாக இருந்தாலும் சரி, மற்றவர்களுடைய ஆடைகள் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் மற்றவருடைய காரியங்கள், மற்ற பொருள் நம்ம வீட்டில் இருக்கும் என்றால் அது சாபத்திற்குரியாக இருக்குது. அதனால அதை நம்ம தூக்கி எறிய வேண்டும். அல்லேலூயா. தூக்கி எறியணும், அதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது.
அதுதான் மற்றவங்களுடைய ஏமாற்றி சம்பாதிச்ச அந்த சொத்துக்கள் எல்லாம் இப்ப எல்லாம் வெளியேறுது. யாருங்க? சகேவு எடுத்து வெளியேறுது. அதெல்லாம் வெளியேறணும். எதுக்கு? நமக்கு தேவையில்லாதவங்க. மற்றவங்க பொருள் நமக்கு எதற்கு? அல்லேலூயா. பூமி வந்து நிறைவும் உலகம் அது குடிகளும் கர்த்தருடையதா இருக்கிறது. அவரை நேசிக்கிற அவர் பிள்ளைகளா இருக்கிற நாம் எல்லோருக்கும் நாம் தான் சுதந்திரவாளி. நமக்கு ஆண்டவர் நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை நமக்கு தருவார். பிரச்சனை இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி என்றால் அப்ப நம்ம வீட்டுக்கு யாரும் வரணுங்க? இயேசு. நம்ம வீட்டுக்கு எப்படிப்பட்ட உயர் பதவியில இருக்க வந்தாலும் நம்ம புருஷன் அப்படியே தான் இருப்பார், பிள்ளைகள் அப்படியே தான் இருப்பாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து நம்ம வீட்டுக்கு வரணும். இயேசு வந்தாதான் ஒரு மாற்றம் நடக்கும். நம்ம நினைச்சு கூட பார்க்க மாட்டோம் நம்ம புருஷன் திருந்து வரான்னு, நம்ம மனைவி திருந்து வரான்னு. ஆனா இயேசு கிறிஸ்து வந்தாலும் ஒரு மாற்றம் நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஒரு மாற்றம் நடக்க வேண்டும். யோசுவா அதனுடைய 6ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது, சாபத்தீடானது ஏதாகிலும் எடுத்துக் கொள்ளுவதனாலே நீங்கள் சாபத்தீடாகாதபடிக்கு அதை கலங்க பண்ணாதபடிக்கு சாபத்தீடானதுக்கு மாத்திரம் எச்சரிக்கையாய் இருங்கள். ஆண்டவர் சொல்றாருங்க, எச்சரிக்கையாய் இருங்க. வேற எது தேவையில்லாதவைகள் நம்ம வீட்டுக்கு கொண்டு வராதீங்க. அது வேண்டவே வேண்டாம். அல்லேலூயா. அநேகருக்கு பார்த்தீங்கன்னா லஞ்சம் வாங்குவாங்க. அந்த லஞ்சத்தினால் வருவதை என்ன பண்ணுவாங்க? மனைவிமார அனுமதிப்பாங்க. புருஷன் ஏதோ பணம் வந்தா சரின்ற மாதிரி நம்ம அனுமதிச்சுக்கிறோம். ஏதோ ஒரு வேற விதத்துல வர பணத்தை நம்ம என்ன வீட்டுக்கு நம்ம அனுமதிக்கிறோம். அது நம்ம அனுமதிக்க கூடாது. ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு காரியம், தவறான வழியில இப்படிப்பட்ட பணம் வருகிறதே, இப்படிப்பட்ட ஒரு பொருட்கள் என் வீட்டுக்கு வருகிறது ஆண்டவரே அப்படின்ற உங்களோட ஆவியில கலங்கணும். நீங்க ஆண்டவரே, இப்படிப்பட்ட காரியம் என் குடும்பத்துல வருக, என் புருஷன் எப்படியா இருக்கு, என் மனைவி எப்படியா இருக்கிறாங்க, நீங்கள் ஆவில் கலங்கி நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் ஆண்டவர் ஒரு மாற்றத்தை கொடுப்பார். அல்லேலூயா. ஆண்டவரை, எங்க குடும்பத்துக்கு நீ வரணும் ஆண்டவர். உங்க ஜெபம் அப்படியாகத்தான் இருக்க வேண்டும். எங்க குடும்பத்துக்கு வாங்க. என் புருஷன் இன்னும் குடித்துக் கொண்டுதான் இருக்கிறார், நான் சபைக்கு போய் கொண்டிருக்கேன், ஏன் ஆண்டவர் ஒரு மாற்றம் இல்லை? என் குடும்பத்துக்கு வாங்க ஆண்டவரே. என் பிள்ளைகளுக்கு மாற்றம் இல்லை, இன்னும் சினிமா பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க, போதை வஸ்துக்கள் அடிமையா இருக்கிறாங்க. என் பிள்ளைகளுக்கு ஒரு மாற்றமே இல்லையே, நான் மாற்றம் சபைக்கு வந்து கொண்டு இருக்கிறேன். என் குடும்பத்துக்கு வாங்க ஆண்டவரே. நாட்கள் நீங்க கேட்க போறீங்க. சகேவு நாட்கள் மட்டும் அப்படி நடந்துச்சு. ஒரே நாட்கள் ஒரு மாற்றத்தை கொடுத்தீங்க சகேவுக்கு. எங்க புருஷனுக்கு ஒரு மாற்றத்தை கொடுங்க, என் மனைவிக்கு ஒரு மாற்றத்தை கொடுங்க, என் பிள்ளைக்கு ஒரு மாற்றத்தை கொடுங்க. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கொடுப்பார். இந்த சம்பவத்தை சொல்லணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஊழியக்காரை கொண்டு ஆண்டவர் பேசுகிறார் என்றால் எதற்காக என்றால், ஆண்டவர் அந்த வார்த்தை நீங்கள் கேட்டு அதன்படி நடக்க நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் அதற்கான கிரியை உங்க கண்கள் காணும். சகேவு நாட்கள், அந்த நாட்களே ஒரு மாற்றம் நடந்தது என்றால், இந்த நாட்கள் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை நீங்கள் உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் இன்றைக்கு உங்க வீட்டில் ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கொடுப்பார். உங்க புருஷனை மாற்றுவார், உங்க மனைவியை மாற்றுவார், உங்க பிள்ளைகளை மாற்றுவார். எப்படின்னா தெரியாது, அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே மெய்யான ஒளி. அவரால் தான் மாற்றம் இருக்க முடியும். மாற்றம் உண்டாக வேண்டும். அல்லேலூயா. நம்ம ஊருக்கு வர நம்ம இடம் கொடுக்கணும். ஆத்மா பாரம் நமக்குள் இருக்கணும். நம்ம வீட்டுக்கு வர நம்ம இடம் கொடுக்கணும். சாபத்துக்கான காரியம் வந்தா நம்ம வந்து எதிர்த்து நிக்கணும். ஜெபத்துல நில்லுங்க. இப்படிப்பட்ட காரியம் இருக்க அழுங்க. அதை கொண்டு வர அனுமதிக்கலாம். இயேசு வருவதற்கு அனுமதிப்பது இல்லையே. இயேசு வருவதற்கு நாம் அனுமதிக்க வேண்டும். இயேசு வந்தா ஒரு மாற்றத்தை நிச்சயமாக கொடுப்பார். எதிர்பார்க்க மாட்டேங்க. உங்களை பார்க்கலாம், உங்க புருஷன் முன்னாடி வந்து சபையில உட்கார ஒரு நாள் வரும். உங்க பிள்ளைகள் உங்களை பார்க்கலாம், ஆவியை எப்போது ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளாக மாறுவார்கள். இது நடக்கும். அல்லேலூயா. ஆண்டவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே. அவரால் எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும்.
யாருக்கு தெரியும்? இங்கே இந்த சபை செஞ்சவர்கள கடைசி கால அபிஷேக ஊழியம் ஒரு பெரிய சபையாக நாட்களை மாற்றி முடிப்பார். ஆண்டவரால் செய்யாதது முடியாதுன்ற ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. ஆண்டவரால் எல்லாம் கூடும். முதல்ல ஊருக்குள்ள வரணும், இந்த செஞ்சேரி ஊர்ல வரணும். ஆமென். அடுத்து நம்ம வீட்டுக்கு வரணும். அடுத்தபடியாக நமக்கு யோவான் அதனுடைய 14ஆம் அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்கும் போது, அப்படியே யோசுவா கர்த்தர் யோவான் 14:23 இயேசு அவனுக்கு பிரதித்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு கூட வாசம் பண்ணு. நல்லா வலது கருத்து ஊத்த அல்லையே சொல்லுவோமா? பாருங்க, முதல்ல எங்க வரணும்? ஒரு ஊருக்குள்ள வரணும். ரெண்டாவது நம்ம வீட்டுக்குள்ள வரணும். மூன்றாவது நமக்குள்ள வரணும். அல்லேலூயா. நமக்குள்ள வரணும். எப்படி ஒருவர் ஆண்டவர் என்ன? ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் என்ன பண்ணுவானா? என் வசனத்தை கை கொண்டு நடப்பான். வசனத்தை கை கொள்ளணும். அவன் ஒருவன் கீழ்ப்படி வசனத்துக்கு கீழ்ப்படிவான் என்றால் அவனுக்குள்ள வந்துருவார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நமக்குள்ள வந்தா ஒரு மாற்றம். அல்லேலூயா. நமக்குள்ள ஆண்டவர் இல்லைன்னா நம்ம உலகத்தின் காரியம் இருக்கும், நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். நமக்குள்ள ஆண்டவர் இருந்தா நம்ம என்ன பண்ண? தேவையில்லாத சிந்தித்துக்க முடியாது, அசுத்தத்துக்கு நம்ம இடம் கொடுக்க முடியாது, அல்ல உலகத்தார் வந்து செய்யற காரியங்கள் நம்மால் செய்ய முடியாது. ஏன்னா ஆண்டவர் நமக்குள்ள இருந்தா எப்படியாக இருக்க? எல்லாம் பரிசுத்தமாகத்தான் இருக்கும். அன்புள்ளவர்களாக இருப்போம், நம்ம நீதி உள்ளவர்களாக இருப்போம், இரக்கம் உள்ளவர்களாக இருப்போம். இதெல்லாம் ஆண்டவர் நமக்குள்ள இருந்தா இதெல்லாம் நடக்கும். ஆனா ஆண்டவர் நமக்குள்ள இல்லை என்றாலே நீங்க புரிந்து கொள்ளணும், அசுத்தத்துக்கு நம்ம இடம் கொடுக்கிறோம்னா ஆண்டவர் நம்ம கிட்ட இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள ஆண்டவர் மேல வரணும். நமக்குள்ள வந்தா நமக்குள்ள ஒரு மாற்றம் வரும். அல்லேலூயா. நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சு யார் சொன்னாலும் நிறுத்த முடியாது ஜெபத்தை. வேதம் வாசிக்க ஆரம்பித்துடும். எப்போது தேவனை ஆராதித்துக் கொண்டு இருப்போம். எப்போது சீரியல் பார்க்க சீரியல்ல நிறுத்தப்பட்டு போகும், சினிமா பார்க்கிற சினிமால நிறுத்தப்பட்டு போகும். அல்லேலூயா. நம்ம இடத்துல ஒரு மாற்றம் வர, எது இல்லையோ எது தேவையான இல்லையோ அதெல்லாம் ஆண்டவர் அனுப்பி விட்டுருவார். அல்லேலூயா. அவருக்குரிய காரியம் நமக்குள்ள நடக்க ஆரம்பித்து விடும். அல்லேலூயா. அல்லேலூயா. பேதுருக்குள்ள ஆண்டவர் வாசம் செய்தார். ஆனா அப்படிப்பட்ட பேதுருவை ஆண்டவர் எழுந்து பிரசங்க செய்யும் போது 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டனர். நமக்குள்ள வாசம் செய்யும் போது நம்ம எதிர்பார்க்காத பலத்தை கிரிக்க நம் மூலமா ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய வாழ்க்கையில இந்த காரியம் வேண்டும். நமக்குள்ள ஆண்டவர் வாசம் செய்ய வேண்டும். எங்க போனாலும் என் கூட வாங்க ஆண்டவரே. நான் ஆண்டவரே காலேஜ் போறேன், என் கூட வாங்க ஆண்டவரே. நான் வேலைக்கு போறேன், என் கூட வாங்க ஆண்டவரே. நான் தொழிலுக்கு போறேன், என் கூட வாங்க ஆண்டவரே. ஆண்டவரே நான் இந்த காரியத்திற்காக ஒரு சின்ன கடைவீதிக்கு போறேன், என் கூட வாங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஒவ்வொருவற்றிலும் ஆண்டவரை வரவேற்று கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு என்ன தெரியுமா? வாங்க வாங்கன்னா யாரு நம்ம கூட ஒருத்தவங்க வர சொல்லுவாங்கன்னா, மற்றவங்களும் அவங்களால நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? எனக்கு துணையா வாங்கப்பா, கொஞ்சம் கொண்டு போய் விடுங்க. மற்றவங்களை சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அதுபோல நம்ம என்ன பண்ண, ஏன் அவர் கூப்பிடுறோன்னா, ஆண்டவரே நான் ஒரு அடி எடுத்து வைத்தாலும் உங்களுடைய துணை இல்லாம என்னால் செய்ய முடியாது. அப்பனா என்ன நம்ம தாழ்த்தி, ஆண்டவரே உங்க பெலன் வேண்டும் ஆண்டவரே, உங்களுடைய பராக்கிரமம் எனக்கு வேண்டுமா, உங்களுடைய ஞானம் வேண்டும், எதை செய்தாலும் நீங்க வரணும் ஆண்டவரே சொல்லிட்டு நீங்க போங்க. உங்களுடைய ஜெபம் எங்க போனாலும் ஆண்டவரே என் கூடவே வாங்க, அது எல்லாம் வாய்க்க செய்வார். அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்பட ஆயுதம் எல்லாம் வாய்க்காமலே போக செய்வார். எந்த சத்துரு வந்தாலும் சத்துரு எல்லாம் விரட்டடிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. உங்க நடைகளை ஒரு மாற்றம் ஏற்படும். ராஜாக்களை போல நடக்க ஆரம்பிச்சிருங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்தார். யார் என்ன செய்ய முடியும்? உலகத்தில் இருப்பவனை பார்க்கலாம், எனக்குள் இருப்பவர் பெரியன்ற விசுவாசம் நமக்குள்ள இருக்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிகள்? நிச்சயமாக ஒரு மாற்றத்தை செஞ்சிருப்பதில் ஆண்டவர் மாற்றி கொடுப்பார். என் குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை கொடுப்பார், எனக்குள்ள ஒரு மாற்றத்தை கொடுப்பார் என்று விசுவாசிக்கிறீர்கள். நல்ல கரங்களை தட்டி ஓ தேவாதி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை தொட்டது என்று தெரியவில்லை, ஆனாலும் நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயமாக ஆண்டவர் இந்த செஞ்சிருப்பதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகிறார். உங்க வீட்டுல ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகிறார். அல்லேலூயா. எனக்கு போய் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே எப்படின்னே தெரியல,
நீங்க மாற்ற போறீங்க, என் புருஷன், என் பிள்ளைகளை மாற்ற போறீங்க அப்படின்னு ஜெபம் பண்ணுங்களாம். நிச்சயமாக ஆண்டவர் ஒரு மாற்றத்தை கொடுப்பார். எப்படிலாம் கொண்டு வந்துருவார். அல்லேலூயா. எல்லாம் எழுந்து நிற்போமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. துதிக்கிறோம்.